அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2025 வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொன்னால் ஜனவரி மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஜனவரி மாதம் பிறந்து ஒரு சில தினங்கள் ஆகிறது. இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி அன்பர்களே, பிறந்திருக்கக்கூடிய வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 15ஆம் தேதிக்குள்ள நவ கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ள விகிதத்தில் அமைய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. கிரக நிலைகள் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமான நிலையை உருவாக்கும். சில விஷயங்களில் மட்டும் சில ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதை தவிர உங்களுக்கு இந்த காலம் சுபமான காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கிடைப்பதற்கான வாய்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் உயர்வான நிலைக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு வழியாகவும் அந்த மாற்றங்கள் அமையப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறதுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆரோக்கியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு. ஏன்னா ஆரோக்கியம் பருவநிலை காரணமாக சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்படலாம். சிலருக்கு கண் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கிய விஷயத்துலையும் உஷாராக இருங்க. பட் ஆனால் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியாக பெரிய அளவில் பாதிப்பு கிடையாது. பெரிய அளவில் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் கிடையாது. சின்ன சின்னதான உடல் உபாதைகள் அவ்வப்போது தொந்தரவு கொடுக்குமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அதனால் நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது. அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது சக பணியாளர்கள் மத்தியில் சின்ன சின்ன விவாதங்கள், வாக்குவாதங்கள், இல்லை கருத்து மோதல்கள் போன்றவை உருவாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய வேலையை எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம். உங்களுடைய வேலையை நீங்களே செய்வது தான் உங்களுக்கு நல்லது. அடுத்தவர்களை நம்பி நீங்கள் உங்களுடைய வேலையை ஒப்படைச்சாலோ இல்லை அடுத்தவர்கள் வேலையை நீங்கள் செய்தாலோ உங்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள். உத்தியோகம் ரீதியாக கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமாகிறது. யார்கிட்டையும் எந்த விவாதமோ, அதாவது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடத்துலையோ இல்லை சக பணியாளர்கள் மத்தியிலையோ எந்த ஒரு விவாதத்திலையும் தற்போதைக்கு நீங்கள் ஈடுபட வேண்டாங்க. அப்படி ஈடுபடக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத சிக்கல்கள், விளைவுகள் இல்லை பிரச்சனைகள், காலதாமதங்கள் போன்ற விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தம்பதிகளிடையே தாம்பத்திய சுகம் அதிகரிக்கலாம். குடும்ப வாழ்க்கையில் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மனைவியுடன் வாகனம் ஓட்டும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. தங்களுடைய மனைவி அப்படி இல்லைன்னா அன்புக்குரியவர்களுடன் நீண்ட தூர சுற்றுலாவும் செல்வீங்க. ஆரம்ப காலகட்டத்தில் நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் மறைமுக ஆதாரங்கள் மூலமாக இந்த காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது.
அதிர்ஷ்டத்தின் காரணமாக நிதி வரவுகளுடன் கலவையான பலன்களை நீங்கள் காண்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீங்கள் எதிர்பாராத செலவுகளையும் கொண்டிருப்பீங்க. இது பணத்தை சேமிக்கிறதுல கொஞ்சம் சிரமத்தை உருவாக்கத்தான் செய்யும். அதே மாதிரி வாகன செலவுகளும் மற்றொரு புறம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தால் நீங்கள் திடீர் வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்கு. பங்கு சந்தையில் முதலீடு அப்படி இல்லைன்னா வர்த்தக நடவடிக்கைகள் மூலமாக லாபம் ஆதாயங்களை பெறுவதற்கு இது ஒரு மிதமான காலமாகவே உங்களுக்கு அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் தொடர்பான விஷயங்களில் நன்மைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் கூடுதலாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட் மதிப்பீட்டின் காரணமாக ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. கடன்களை பார்த்திங்க அப்படின்னா படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். வழக்கு சார்ந்த செலவுகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு தொடரவும் வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் எதிர்பாராத பண வரவுகள் அதிகரிக்கலாம். குழந்தைகள் உடல்நலம் மற்றும் தந்தையின் காரணமாக செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கவும் செய்யலாம். அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாகனங்கள், வீடு மற்றும் ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்காகவும் தொலைதூர பயணம் மற்றும் ஆன்மீக நோக்கங்களுக்காகவும் செலவழிக்கவும் நேரிடுங்க. அதே போல் உத்தியோகம் அப்படின்னு வரும் பொழுது இந்த காலகட்டத்தில் தங்களுடைய பதவி அப்படி இல்லைன்னா பணியிடங்களை மாற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும். சிலருக்கு கடினமாக உழைத்தும் உங்களுக்கு வழங்கப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்து முடிச்சிட ஆரம்பிச்சிடுவீங்க. இருந்தாலும் கடந்த காலத்தின் கடின உழைப்பு அங்கீகாரத்தை உங்களுக்கு பெற்றுத்தர அதிக அளவில் வாய்ப்பு இருக்குங்க. சக பெண்களால் வேலை செய்யக்கூடிய இடத்துல சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் கூடுதலான பொறுப்புகள் உங்களுக்கு தேவை. கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. அதே சமயம் தொழில் வியாபாரத்தில், உத்தியோகத்தில், பணியிடத்தில் பார்த்தோம் அப்படின்னா கூடுதலான பொறுப்புகள் அப்படின்னா தொழில் அங்கீகாரத்தை பெறுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறதுங்க. நல்ல தலைமைத்துவ திறன்கள் மூலமாக நிறுவனத்திற்கு திட்டங்களை வகுத்தளித்து அதன் இலக்குகளை நிறைவேற்ற நீங்கள் உதவி செய்வீங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க. ஆவணங்களை தவறாக கையாள்வது அப்படி இல்லைன்னா முறையற்ற தகவல் தொடர்பு ஆகியவை காரணமாக தொடர்ந்து பிரச்சனைகள் எழ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கு பணி நிமித்தமாக இடம் மாற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம். வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. வழிகாட்டி அப்படின்னா குருவின் உதவியை பெறுவது தொழிலில் சிறந்து விளங்க உதவுங்க. அதே மாதிரி மற்ற பணியாளர்கள் அப்படி இல்லைன்னா வாடிக்கையாளர்களின் மிதமான ஆதரவுடன் நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். பெண் ஊழியர்கள் மற்றும் கூட்டாளர்களிடமிருந்து கலவையான முடிவுகள் மற்றும் நன்மைகளும் ஏற்படலாம். இந்த காலகட்டத்தில் பணவரவு ஓரளவு நன்றாக இருக்கும். போட்டியாளர்கள் மீதான வெற்றியும் இருக்கும். அதே சமயம் சிறப்பான பலன்கள் நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி கூட்டாண்மை மூலமாக பல ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையப்படுகிறது. உங்களில் சிலர் தொழிலில் நல்ல தலைமைத்துவத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அதிக அளவில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். தகவல் தொடர்பு அம்சங்களில் கவனமாக இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டாளிகள் சாதகமாக இல்லாமலும் சில நேரங்களில் போகலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆவணங்கள் தொடர்பான சிக்கல்கள் இந்த காலகட்டத்தில் தொடர்ந்து உங்களுக்கு தொந்தரவு செய்யவும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. உங்களால் மேற்கொள்ளப்படக்கூடிய வியாபாரம் இந்த காலத்தில் அனுகூலமான காலகட்டத்தை கொடுக்குங்க. விரும்பிய வருவாய் அப்படி இல்லைன்னா லாபத்தை அடைய ஒரு புதிய யுத்திகளை நீங்கள் கையாள்வீங்க. நிதி வசதி அப்படி இல்லைன்னா புதிய யுத்திகளை செயல்படுத்துறதுல நிபுணத்துவம் பெற்றவராகவே நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கடன் சுமை பெரிய அளவில் குறைய ஆரம்பிச்சிடும். புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வருமானமும் கணிசமாக உயருங்க. புதிய யோசனைகள் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கலாம். அதே மாதிரி வழிகாட்டிகள் அப்படி இல்லைன்னா நிபுணர்களினுடைய வழிகாட்டுதல் ஆலோசனைகள் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. வணிகத்தின் ஒட்டுமொத்த வருவாய் அப்படி இல்லைன்னா வருமானம் நியாயமான அளவில் இருக்கும். சுற்றுலா தளவாடங்கள் போன்ற
துறைகளில் செயல்படக்கூடிய தொழில்கள் நல்ல வருமானத்தை தருங்க. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில்கள் நல்ல லாபத்தையும் முதலீடுகளின் மதிப்பையும் தரும். வியாபாரத்தில் போட்டியாளர்கள் அப்படி இல்லைன்னா எதிரிகளால் பிரச்சனைகள் எழலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. கடந்த காலத்தில் நீங்கள் பொறுமையாக மேற்கொண்ட முயற்சிகள் வியாபாரத்தில் நல்ல பலனை தரக்கூடிய வகையில் அமையும். அதே போல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். நீங்கள் பழைய உடல்நல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்குது.